அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இந்தியன் பாலிட்டி கிளாஸஸில் இது 100வது கிளாஸ். இது வரைக்கும் என்னுடைய கிளாஸஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 5 கிளாஸஸ் தான், அதோட டோட்டல் இந்தியன் பாலிட்டியுமே முடியுது. ஸோ உங்களுடைய ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் 100வது கிளாஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சிறப்புகள் என்ன, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த 100வது கிளாஸஸ் தான் இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன். ஸோ 100வது கிளாஸில் இந்திய அரசியலமைப்புடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புகளிலேயே ரொம்ப நீளமானது எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவான காலத்தில் மொத்தம் 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 22 பார்ட் இருந்தது, 8 ஷெடியூல் இருந்தது. ஆனால் இப்போது 470 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட் இருக்குது, 12 ஷெடியூல் இருக்குது. அப்போ பாருங்கள், கடந்த இந்த 74 வருஷத்துலேயே எவ்வளோ சேஞ்சஸ் நம்ம அடைஞ்சிருக்கோம் பாருங்கள். எழுதப்பட்ட ரொம்ப லென்த்தான கான்ஸ்டியூஷன் எது? இந்தியன் கான்ஸ்டியூஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியலமைப்புமே இந்த அளவுக்கு நீளமான ஒரு அரசியலமைப்பு கொண்ட நாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததாக ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியலமைப்புகள் இருந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை நாம் நம்மளுடைய அரசியலமைப்பில் கொண்டு இருக்கோம். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒரு நாட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அந்த நாடு அந்த மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியான உரிமைகளை நாம் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், அதே போல் பார்லிமெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பல நாடுகள் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய அரசியலமைப்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது சிறப்பு விஷயம். 3வது பிளண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமானது, அதே சமயத்தில் ரொம்ப இலகுவானது அப்படின்னு சொல்ல. ரிஜிட்னா என்ன? ரொம்ப இறுக்கமானது. அது அதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதுவுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரிஜிடாக ஒரு விஷயம். ஆனால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது, வளையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மூங்கில் மாதிரி. மூங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான், ஆனால் காற்றடிக்கும் போது அது லைட்டாக அசையும் இல்லையா? ஸோ அது மாதிரி அரசியலமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரிஜிடானது, அதே சமயத்தில் ரொம்ப அசையக்கூடியது, ஃப்ளெக்சிபிளாகவும் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் மாற்றம் செஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அரசியலமைப்பில் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம அரசியலமைப்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் சில விஷயங்களை, நம்மளுடைய அடிப்படை விஷயங்களை அதில் சில மாற்றங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ்னால் என்ன? ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு, யூனிட்டரி அப்படிங்கிறது ஒற்றை ஆட்சி நாடு. அதில் வேறு எந்த அரசாங்கமும் கிடையாது. ஆனால் இந்தியாவில் பாருங்கள், ஒரே சமயத்தில் கூட்டாட்சி நாடாகவும் இருக்கும், அதே நேரத்தில் யூனிட்டரி ஸ்டேட்டஸாகவும் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி நாடாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த எல்லா மாநிலம் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? யூனியன் கவர்மெண்ட். அதனால தான் இந்தியாவை ஒரு அரை கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஹையஸ்ட் பவர் ஆஃப் அத்தாரிட்டி. உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த பார்லிமெண்ட் இருக்கக்கூடியவங்க யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு பிறகு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஜுடிஷியரினா என்ன? நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக இருக்குது, அது யாருக்கிட்டையும் கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ மக்களுக்கு சுதந்திரமான நீதியை கொடுக்கறதுக்காக ஜுடிஷியரியை இண்டிபெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு பிறகு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கொடுக்கக்கூடியது. அந்த நாட்டில் வாழக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு, குடிமகன்களுக்கு அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்பு வழங்குது. அடிப்படை உரிமைகளை ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன? அடிப்படை கடமைகள். ஒரு நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் இருக்கும்போது அதே சமயத்தில் அவங்களுக்கு கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளே அந்த நாடு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் அடிப்படை கடமைகளையும் இந்திய குடிமக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே ஆர்டிகல் 51A சொல்லுது. அடுத்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு மனிதனுக்கு எப்படி அடிப்படை கொள்கைகள் இருக்குமோ அதே போல் அரசாங்கத்துக்கும் கொள்கைகள் இருக்கணும், பிரின்சிபிள்ஸ் இருக்கணும். அரசாங்கத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு அடிப்படையான கொள்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் இதை மைண்டில் வச்சுக்கணும். நாம் வண்டி ஓட்டும் போது என்ன சொல்லுவாங்க? வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க நினச்சி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம அந்த ஆக்சிலேட்டரை அதிகமாக முறுக்க மாட்டோம், ஏன்னா நம்ம இல்லாமல் அந்த குடும்பம் என்ன பண்ணுமோன்ற அந்த பொறுப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதுபோல்
இந்த டிரைவேட்டிவ் பிரின்சிபல்ஸில் சில விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த சட்டமாக இருந்தாலும் நம்ம எடுக்கணும், எந்த அமெண்ட்மெண்ட் இருந்தாலும் கொண்டு வரணும், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாடு வந்து செயல்படணும் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட விஷயங்களை கொண்ட ஒரு விஷயம் தான் வந்து டெரிவேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் செக்யூலர் ஸ்டேட்டுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்யூலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு மதமும் கிடையாது, எல்லா மதமும் ஒன்று தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா அப்படிங்கிறது இந்துக்களுக்கான நாடு கிடையாது, முஸ்லீம்ஸுக்கான நாடு கிடையாது, கிறிஸ்டின்ஸுக்கான நாடு கிடையாது, புத்திஸ்ட்டுக்கான நாடு கிடையாது, ஜைனிஸ்டுக்கான நாடு கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு வந்து யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னா என்ன? வயது வந்து ஒரு வாக்குரிமை, 18 வயசு ஆயிடுச்சா உனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு, அதுதான் வந்து யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் ஸ்டேட்டும் இருக்கு, சென்ட்ரலும் இருக்கு. ஸோ ஸ்டேட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப், அதே போல் யூனியனில் இன்னொரு சிட்டிசன்ஷிப் வந்து கிடையாது. யூஎஸ்ஏல அந்த மாதிரி தான். அமெரிக்காவில் ஸ்டேட் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் நாடு முழுக்க ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் என்ன சொல்லுவாங்க? எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அதே போல் யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான். இதெல்லாம் இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ்லாம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அரசாங்கத்துடைய அதிகாரம் இல்லாமல் இது வந்து தனித்து செயல்படணும், அப்போ தான் இது சுதந்திரமாக வந்து செயல்பட முடியும், இதோடைய வேலையை வந்து அது கரெக்டாக செய்யும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி நிலைகள், நாடு வந்து ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்ம வழக்கமாக ஃபாலோ பண்ணுற அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த நெருக்கடி நிலையிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க முடியாது. ஸோ அதுக்காக அந்த சமயத்தில் ஒரு புது டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நெருக்கடி நிலையிலிருந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்காக சில எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து 3 டயர் சிஸ்டம். 3 டயர் சிஸ்டமும் வந்து இந்தியா உலக நாடுகளில் இந்த 3 டயர் சிஸ்டம்ன்றது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 அடுக்கு அரசாங்கம். 3 அடுக்கு அரசாங்கம்னா என்ன? லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது. லோக்கல் கவர்மெண்ட்டில் இந்த முனிசிபாலிட்டி இருக்கும், பஞ்சாயத்து ராஜ் இருக்கும், அதன் பிறகு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அதன் பிறகு யூனியன் கவர்மெண்ட் இருக்கும். இப்படி 3 அடுக்கு அரசாங்க முறை இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. உலகத்திலே இந்தியாவில் மட்டும்தான் இந்த 3 அடுக்கு அரசாங்க முறை இருக்குது. அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதன் பிறகு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கோஆபரேட்டிவ் சொசைட்டினா என்ன? இந்த ஸ்டேட்டை காட்டிலும், யூனியன் கவர்மெண்ட்டை காட்டிலும், லோக்கல் கவர்மெண்ட்டை காட்டிலும் தனிப்பட்ட முறையில் சங்கம் அமைத்து கொள்ளும் உரிமையும் இந்திய அரசாங்கம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கோம், நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்கள் ஒரு சங்கம் அமைச்சுக்கிறோன்னா அதுக்கு நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ அந்த உரிமை ஆர்டிகல் 19 சங்கம் அமைத்து கொள்ளும் உரிமை, அதுவும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ஃபீச்சராக வந்திருக்கு. அதே சமயத்தில் 43B வந்து எதில் இருக்கும்? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல் 43B என்ன சொல்லுது? இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியை உருவாக்குறதுக்காக என்கரேஜ் பண்ணுங்க. ஆர்டிகல் 19 வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி யார் வேணால் அமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. ஆனால் 43B என்ன சொல்லுது? அதை உருவாக்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபீச்சரையும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த சைலண்ட் ஃபீச்சர்ஸை நான் ஏன் வந்து 100வது கிளாஸாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 99 கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனாக என்னன்றதை முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 5 கிளாஸ் தான் இருக்குது, அதோட இந்தியன் கான்ஸ்டியூஷனே வந்து முடியுது. நாம் இது எல்லாத்தையுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒன்றுன்னா பார்த்துருக்கோம். லென்த்தான கான்ஸ்டியூஷன் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், ஒவ்வொரு பீரியடாக பார்த்தோம். பார்ட் 1 என்ன சொல்லுது, பார்ட் 2 என்ன சொல்லுது, அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதே சமயத்தில் இது வந்து ரிஜிடாக இருக்குதான்ற சில பல்வேறு நேரங்களில் இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இந்த 99 கிளாஸ்லையும் வந்து பார்த்துங்க. இப்போ நம்ம அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து சரின்னு படுதா? ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் வந்து நான் கடைசியாக நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன, உலகத்தில் வேறு எந்த கான்ஸ்டியூஷன் இல்லாத சிறப்பான விஷயங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி நிறைய குறைகளும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து ஒரே மாதிரி கிடையாது. மனிதர்கள்லேயே வந்து வேறுபாடு இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய 5 விரல்கள்லேயுமே வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த 5 விரலையும் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்பொழுது நம்மளால் செய்ய முடியும். ஆனால் மக்களுடைய மனங்கள் அப்படிங்கிறது மாறுபட்டதாக இருக்குது. ஸோ இந்த பல்வேறு மக்களை கொண்ட இந்த இந்திய நாட்டை
கரெக்டாக ஒரு கான்ஸ்டியூஷன் மூலமாக வந்து அவங்கள சரி பண்ண முடியாது. நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனே வந்து ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக வந்து வச்சுருக்காங்க. எதுக்காக? மக்கள் வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் வந்து மாறிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளெக்சிபிளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அற்புதமான அரசியலமைப்பு நம்மளுடைய அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பு பற்றின இந்த கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.